தமிழக பேரணி கல்லறை பேரணி வச்சு ஆர்ப்பாட்டம் தகவல் தெரிஞ்சிச்சா? நான் வந்து சொன்னேன். சொன்னதுக்கே அவருக்கு காரம் போச்சு காலில். என்னால் வர முடியாது. சரி அப்படின்னா நம்ம ஆளுங்க அனுப்பிச்சு விட சொன்னேன். ஆனால் அவர் ஆசை எந்த வேலையுமே செய்யவே இல்லை. இது முக்கியமான நிகழ்வு. நம்ம ஏரியா பார்த்தீங்கன்னா மலையனூர் ஒன்றியத்தில் நம்ம இந்த பகுதியில் தான் அதிகபட்சமாக அந்த கல் இருக்கிறவங்க இருக்காங்க. அதனால தான் விழுப்புரம் மாவட்டத்தில் எங்கள் மாவட்ட தலைநகரத்தில் தான் வைக்க வேண்டியது. நம்ம மாவட்டத்து தலைநகரத்தை விட்டுட்டு விழுப்புரத்தில் வைக்காமல் நம்ம பகுதி மக்கள் பயனடையட்டும், இங்கே கல் இருக்கிறவங்க அதிகமாக இருக்காங்க, சாணர்கள் அதிகமாக இருக்காங்க, அவங்க எல்லாருமே பயன்பெறட்டும் அப்படின்னு சொல்லி தான் நாம் இங்கே ஒரு ஆர்ப்பாட்டத்தை வைக்கணும், கவன ஈர்ப்பு ஒரு ஆர்ப்பாட்டம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே வச்சோம். இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் இருக்குது அவங்களுக்கு. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 ஊர் வரைக்கும் அந்த கல் இருக்கிறாங்க. இப்போ இவங்களை நம்ம ஒருங்கிணைச்சு ஒரு 400லேருந்து ஒரு 500 பேரை நம்ம கொண்டு வந்து அந்த இடத்துல ஆர்ப்பாட்டத்தை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை கொண்டு போது இந்த ரிப்போர்ட் தலைமைச் செயலகம் வரைக்கும் போகும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இவ்வளோ தடவை பயன்படுறாங்க சொல்லிட்டு அதுக்காக அவங்க ஒரு பரிசுமணி கொடுப்பாங்க. இதுக்காக தான் தமிழ்நாடு முழுக்க நம்ம நிறுவனர் சொல்லியிருந்தாரு. 28 மாவட்டங்களில் வெற்றிகரமாக நடந்துச்சு, பல இடங்களில் நடந்துச்சு நம்ம சங்கம். அதனால் நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் நான் ஸ்பெஷலாக மலையனூரில் வைக்கணும், குறிப்பாக அவனூர்பேட்டையில் வைங்க, இந்த பகுதி மக்களுக்காக வைங்க. எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் வரல. நம்ம கூட்டம் வரல காரணம் என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்களா, இவங்களுடைய மனநிலை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னா. ஏன் நீங்கள் நம்ம அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு இயக்கம்னா ஒரு கட்சியால் செய்ய முடியாத ஒரு வேலையை இந்த இயக்கம் செய்யும். இந்த இயக்கம் இப்போ நம்ம தமிழ் விவசாய பாதுகாப்பு சங்கம் எந்த ஒரு பிரச்சனையை கையில் எடுத்தாலும் அதுக்கான விடிவு காலம் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு பிரச்சனை வந்து நம்மக்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா உடனடியாக அதுக்கு தீர்வு காணணும். ஏன்னா அது நியாயப்படி முறையான தீர்வு இதுக்கு நமக்கு கிடைக்குது. அதனால் மக்கள் இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நம்ம ஏன் மக்கள் இருக்கிற இந்த பகுதி மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா தமிழ் விவசாய பாதுகாப்பு சங்கம் ஒவ்வொரு கிளையும் கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு கிளையிலையும் நம்ம வந்து போட்டு வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட என்னென்ன ஒரு 30க்கு மேற்பட்ட கிளை இருக்குமாங்க நம்ம இந்த ஒன்றியத்தில். மலையனூர் ஒன்றியத்தில் நான் சொல்கிறது உங்கள் பகுதியில், ஏன்னா மலையனூர் 2 ஒன்றியமாக இருக்குது. அப்போ ஏன்னா நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஒன்றியத்தை நம்ம டெவலப் பண்ணி வச்சு ஏன் நிர்வாகிகளுக்கு சரியான, ஏன்னா ஒன்றிய செயலாளரை ஒன்றிய தலைவரை தான் நம்ம கேட்க முடியும், மற்ற நிர்வாகிகளை தான் கேட்க முடியும். ஏன் தகவலை தெரிவிக்கலையா, இல்லை அவங்க தெரிவித்து அவங்களால வர முடியலையா, இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஏன் அது மாதிரி ஏன் அவ்வளோ செலுத்திங்க, எனக்கு ஏன் வர முடியல, இல்லை வர முடியாத உண்மையான நோக்கம் என்ன, உண்மையான காரணம் என்ன, ஏன் இல்லை உங்களுக்கு தகவல் தெரியலையா, இல்லை ஏதாவது இருந்தால் சொல்லலாம். ஏன்னா நம்ம அதுக்காக தான் அந்த இயக்கமே பயமாக இருக்குது. அப்படின்னா சொல்லுங்க. இப்போ யாரோ ஒருத்தர் வந்து எந்த மாதிரி, அதாவது நம்ம அரசாங்கத்துக்கு துரோகம் பண்ணல, வேறு தனிப்பட்ட வந்து யாரும் துரோகம் பண்ணல. நமக்கு இல்லை. இப்போ வந்து இன்றைக்கி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு சங்கம் வச்சுக்கலாம். நம்ம விவசாயத்துக்கு சரியான யாரும் வந்து முன்னாடி பேசுறது எதிராக சங்கம் இருக்குது. நம்ம தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் இருக்குது. நம்ம உள்ள என்ன எங்கே போனால் கவர்மெண்ட்டு மரியாதை கொடுக்குறாங்க. அப்படி பேசும்போது நம்ம ஏன் தயங்கணும் சொல்லிட்டு, அதாவது இந்த பணம் காசு இப்போ இப்போ நாங்கள் சொந்தமாக இப்போ நாங்கள் வந்துருக்கோம், எங்கள் சொந்த செலவு தான் வந்துருக்கோம். வரும்போது அவங்க வந்து நான் வந்து உங்கள்கிட்ட 150 கேட்குறேன். இப்போ என்ன பண்ண போயிட்டு வந்தாக்கா ஒரு என்ன பண்ணுவாங்க, மருந்து கடை வைக்கலாம் ஐடியா பண்ணியிருக்கோம். எங்கள் பக்கம் என்ன ஒருத்தர் வச்சு அது குழு மாரி வச்சு நேரத்துக்கு போயிடுச்சு. அது வந்து இது அதுமாதிரி கிடையாது. இது வந்து நம்ம ஒரு விவசாயி என்ன ஈடுபடுறது தேவையோ எல்லாம் ஒன்றா செயல்முறை கொண்டு வரது ஒரு ஐடியா பண்ணுறேன். ஒர்க் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து யார்கிட்ட காசு யார்கிட்ட ஐடி கார்டு நம்ம செலவு பண்ணி போட்டுருவோம், துண்டு நம்ம செலவு பண்ணி உங்களுக்கு போட்டுருவோம். யார்கிட்ட காசு கிடையாது. இந்த அளவுக்கு வந்து கட்டுக்கோப்பாக இருக்கணும். நம்ம நடைமுறை சொன்னது நிறைவேற்றி வச்சுருவாங்க. பக்கத்துக்கு தைரியமாக இருங்க. காவல்துறை என்னன்னா நமக்கு உதவி தான் பண்ணுவாங்க. யாரும் அவங்க நம்ம சங்கத்தை பொறுத்த வரைக்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் நீங்கள் பார்த்து ஒரு துளி கூட பயப்படாதீங்க. ஏன்னா பொதுவாக நம்ம மாவட்டத்தில் மற்ற மாவட்டங்களோட நம்ம மாவட்டத்தில் நமக்கு அதிகமான கோஆப்ரேட் பண்ணுறாங்க. நமக்கு துணையாக இருக்கிறாங்க. நம்ம போய் கேட்டவுடனே அவங்க கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம்னா மற்ற மாவட்டங்களில் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். நம்ம போய் கேட்டவுடனே அவங்க கொடுக்குறாங்க. ஏன்னா நாம் ஒழுக்கமாக இருக்கிறோம். நாம் அவங்க சொல்கிறது நாம் வந்து வரம்பு மீறி எந்த வேலையும் செய்யறதில்லை. சரியான முறையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை கரெக்டாக நடத்தி முடிக்கிறோம். அதனால் நீங்கள் இங்கே இருக்கிற மக்களை மட்டும் ஒருங்கிணைங்க. நல்ல விஷயம் தான், நம்ம எல்லோரும் ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்கள் தைரியமாக இனிமேலாவது வாங்க. அதுக்காக தான் உங்களை பார்க்க வந்துருக்கோம். சரிங்களா? நல்லது. தலைவர்